ஐயா துணை அகில ஜோதி ஆன்மீக சேனல் நேரில் அனைவருக்கும் வணக்கம். சென்ற பதிவினுடைய தொடர்ச்சியை இப்போது அறிவோம். மனிதர்கள் தங்கள் எதிர்பார்ப்புகள் அனைத்தையும் அந்த தெய்வம் நிறைவேற்றுவாரா அல்லது இந்த தெய்வம் நிறைவேற்றி தருவாரா என்று ஒவ்வொரு கோவிலாக சென்று பல தெய்வங்களை வழிபாடு செய்திருந்த போதிலும் மன நிறைவு ஏற்படாமலேயே வாழ்ந்து வருகின்றார்கள். ஆனால் இங்கே ஈசர் அதாவது வேறு எந்த தெய்வமும் இல்லாமல் ஈசர் மட்டுமே, நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும், ஈசர் மட்டுமே வெறும் சாம்பலை மாத்திரம் எடுத்து மீண்டும் அவனை உயிர்ப்பிக்கின்றார் என்றால் ஒரே இறைவனால் மக்களுக்கு நடத்தி தர முடியாத காரியம் ஏதாவது ஒன்று உண்டா என்று நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். இறைவனால் இயலாத காரியம் எதுவுமே இல்லை என்பதற்கு இந்த நிகழ்வு ஒன்றே போதும். யாக குண்டத்திலிருந்து சாம்பலை எடுத்து ஈசர் சூரபற்பனை உயிரோடு எழுப்பியதை கண்டு மகிழ்ச்சி அடைந்த சூரர்கள் இருவரையும் பார்த்து ஈசர் கூறுவார், நீங்கள் விரும்பிய வரங்களை கேளுங்கள் என்றார். சுவாமி, தேவேந்திரன் முதல் அனைத்து தேவர்களும் எந்த விதமான ஆயுதங்களாலும் எங்களுக்கு மரணம் ஏற்படக்கூடாது சுவாமி. மேலும் தாங்கள் உட்பட 5 முகம் உள்ளவர்களால் கூட எங்களுக்கு மரணம் ஏற்படக்கூடாது. மேலும் தங்களின் உறைவிடமான கைலேங்கிரியும் எங்களுக்கு தந்து தேவேந்திரன் முதல் அனைத்து தேவர்களும் தேவ கன்னிகைகளும் மறைகள் வேதங்கள் சாஸ்திரங்கள் அத்தனை பேரும் எங்களுக்கு பணிந்து நின்று ஊழியம் செய்திட வேண்டும். தவறாமல் நாங்கள் கேட்ட இந்த வரங்களையெல்லாம் எங்களுக்கு தந்துவிட வேண்டும் என்று தாழ்மையுடன் பணிந்து நின்றார்கள் சூரர்கள். உன்னாலும் 5 முகம் உள்ளவர்கள் தன்னாலும் எங்களுக்கு மரணம் ஏற்படக்கூடாது என்று என்றார்கள் அல்லவா சூரர்கள். இதற்காக இப்படிப்பட்ட வரங்களை கேட்டார்கள் என்றால், சிவன் பிரம்மா விஷ்ணு என்கின்ற முப்பெரும் இறை சக்திகளில் பிரம்மா என்று சொல்லக்கூடிய அந்த இறை சக்திக்கு தான் 4 தலைகள் உண்டு, அதாவது 4 முகங்கள் உண்டு. ஆனால் பிரம்மதேவர் யாரையும் அழிக்க செல்வதில்லை, அதனால் அவரால் நமக்கு மரணம் ஏற்பட போவதில்லை என்றும், இதுவரையிலும் 5 முகம் உள்ளவர்கள் எந்த இறைவனும் கிடையாது. இனி ஒருவேளை அப்படி தோன்றி வந்திருந்தாலும் அவரால் நமக்கு மரணம் ஏற்பட போவதில்லை. ஆகையினால் மொத்தத்திலே நமக்கு மரணம் என்பது எந்த விதத்திலும் ஏற்பட போவதில்லை. இதைத்தான் வரம் என்ற பெயரில் சூசகமாக இறைவனை ஏமாற்றி நாம் வாங்கிவிட்டோம் என்று மகிழ்ந்திருந்தார்கள் சூரர்கள். ஈஸ்வரரும் சூரர்கள் கேட்டபடி அத்தனை வரங்களையும் கொடுத்துவிட்டு, இனி நாம் கைலேங்கிரிக்கு செல்ல வேண்டுமென்றால் சூரர்கள் அனுமதிக்க மாட்டார்கள் என்று எண்ணியவராய் உமை பார்வதியை அழைத்து கொண்டு திருப்பார்கடல் சென்று நாராயணரின் அருகாமையிலே போய் அமர்ந்திருந்தார் ஈசர். ஈசரிடமிருந்து வல்லமையான வரங்களை பெற்ற சுங்கமுகாசூரனின் சூரபற்பனும் கைலேங்கிரியையும் தேவலோகத்தையும் பூலோகம் முழுவதையும் அடக்கி அரசாண்டார்கள். இவர்களுக்கு முடிவு காலம் ஏற்படக்கூடிய வேளையிலே விநாசகாலே விபரீத புத்தி என்பதைப் போல தேவர்களையும் தேவேந்திரனையும் அவர்கள் கொடுமைப்படுத்தி அவர்கள் ஏவல் தொழில்கள் செய்யுமாறு கட்டாயப்படுத்தினார்கள். கொடுமை பொறுக்க முடியாத தேவர்கள் அனைவரும் நாராயணருக்கு அபயமிட்டார்கள். தேவர்களின் அபய குரலை கேட்ட நாராயணரும் அசுரர்கள் இருவரையும் அழித்து தேவர்களை காப்பாற்ற திருவுளம் கொண்டார்கள். அதன்படி ஈசரிடம் சென்று இந்த அசுரர்களுக்கு தாங்கள் எந்த விதமான வரங்களை எல்லாம் கொடுத்தீர்கள் என்று கேட்கின்றார் நாராயணர். அப்பொழுது ஈசர் என்ன கூறினார் என்பதை நாம் அடுத்த பதிவிலே அறிவோம். ஐயா துணை.